அனௌன்ஸ் பண்ற வண்டி வர அனௌன்ஸ் பண்ற வண்டி வர சைடு சைடு பார்க்கல ஆமா அப்படியே கூட அறிமுக வேண்டாம் ஆஃபீஸில் பிள்ளை லைவ் போயிட்டு ஃப்ரேம் கட்ட நம்ம லைவ்ல போயிட்டு இருக்கோம் லைவ் நீ லைவ் போயிட்டு ஆமா லைவ் போயிட்டு முதல் நாளாக கண்டுக்காமலே விட்டாங்க நிறைய இருக்குது. நாங்கள் வந்து மேனிஃபெஸ்டோ வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து மீனவ மக்களுடைய கோரிக்கை என்னென்னா காணாமல் போக மீனவர்களை மீட்கிறதுக்காக வேண்டி ஹெலிகாப்டர் தளம் அமைக்கிறது. ஆனால் அது ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் அந்தந்த தேர்தலில் நாங்கள் கொண்டு வருவோங்கிற வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு யாருமே கண்டுக்கிறதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? கவலைப்படாதுங்க. நாம் வெற்றி பெற்று வரும்போது 2 ஆண்டுகளுக்குள்ளாக ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படும். மட்டுமல்ல, ஆபத்து காலத்தில் மீனவர்களை மீட்பதற்கு ஆம்புலன்ஸ் வசதி கொண்ட கப்பலும் ஏற்படுத்தி தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெற்ற விவகாரம் இந்திய அளவில் பெரும் பேச்சு பொருளாக இருக்கும்போது பாஜகவின் வெற்றி வாய்ப்பை இது பாதிக்கப்படுமா? முறையற்ற வகையில் எதுவுமே பார்க்கல. முறையான வகையில் வாங்கியிருக்கு. இவர்களுடைய ஒரு மாநிலத்தில் ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு கம்பெனிட்டிருந்து லாட்டரி சீட்டு கம்பெனிலேருந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது வேறு எந்த கட்சிக்குமே இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் திமுக நீங்கள் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும்போது எத்தனை இடங்களை கைப்பற்றுவோம்னு எதிர்பார்க்குறீங்க இந்த வாட்டி? மத்தியில் 400 தமிழகத்தில் 39 இடங்களையும் கைப்பற்றணும். நாம் முயற்சி உறுதியாக அது நடைபெறும் என்று நம்பிக்கை. இளவங்கோடு இடைத்தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அமோகமான வெற்றி பெறும். விமான நிலையம் மேனிஃபெஸ்டோட எல்லாமே இருக்குது. விமான நிலையத்துக்காக நான் இது முன்னாடி முயற்சி இதெல்லாம் இது வரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார்? நான் எடுத்த முயற்சிகள்லாம் வந்து அப்படியே தொகுத்து உங்களுக்கு இவர் என்ன பண்ணார்? அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்க வேண்டாம். எந்த முயற்சியும் பண்ணார்.
ஒரு சாதனை புத்தகம்னு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் எத்தனை விஷயங்களை வந்து அவர் செயல்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எனக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று சொன்ன விஷயம் வந்து அவர் நல்லவர் அப்படின்னு நல்லவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. அது பதிலே இல்லை. அப்போ இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், கூட்டணி கட்சியை சேர்ந்த அமைச்சராலேயே அவர் இது செய்தார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லாத மக்களுக்கு எப்படி தெரியும்? வார்த்தை மாறாக அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டான்னு சொல்லுவார். நான் வார்த்தைக்கு தான் இருந்திருக்கிறோம், இன்னும் வந்தால் முழு நேரமாக இருப்போம் அப்படின்னு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த மாவட்ட மக்கள், நமது மாவட்ட மக்கள் பட்ட துயரங்கள்லாம் போதும், நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கியிரும் பிள்ளாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். மேற்கு மாவட்டங்களில் தான் பொதுவாக வளர்ச்சி பற்றி ஃபஸ்ட் டைமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த தமிழ்நாட்டில் வேறு சென்னையிலையும் கிடையாது, எங்கேயுமே வளர்ச்சி கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாதிரி இடங்களில் தான் அது பாட்டமாவது இருக்கிறாருன்னு சொன்னார். ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. அதாவது முழு பூசணிக்காக சோதனை முறைக்கு நான் போனேன்னா போகலே அப்படிங்கிறது வந்து பாராளுமன்றத்தில் பதிவாயிருக்குது. அதை அவர் பார்த்துட்டு சொன்னாரா இல்லை கண்ணை மூடிட்டு சொன்னாரா? போகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அமைச்சர்கள் கட்டாயமாக போய் ஆகணும். குமரி மாவட்டத்தில் வந்து கனிம வள கடத்தல் வந்து தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. அது திமுக சொல்லுது பாஜக தான் செய்யுதுன்ட்டு, பாஜக சொல்லுது திமுக செய்யுது. இப்போ இது வந்து நீங்கள் வெற்றி பெற்று வந்து ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தால் அது தடுத்து நிறுத்த வழிவகை செய்யப்படுமா? கூட இதுவரைக்கும் யார் அந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் தம்பி எண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகலாம். எனதருமை வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மூலம் 28,50,818 குழந்தைகளின் எதிர்காலத்தை வளமாக்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமைந்துட உங்களுடைய பொன்னான வாக்குகளை நமது சின்னம் தாமரை தாமரை தாமரை. நமது வேட்பாளர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். தாமரை சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள். எனதருமை வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான இளைஞர்கள் திறன் மேம்பட்டு அவர்கள் தொழில் தொடங்க காரணமான திட்டங்களை தீட்டி வளர்ச்சி பாதையில் பாரத தேசத்தை கொண்டு செல்கின்ற பொன்னான தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்தன. உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்ட வேண்டும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கொண்டு வந்து 4 வழிச்சாலை போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். இரட்டை ரயில் பாதை போன்ற திட்டங்கள். இந்த அனைத்து திட்டங்களும் அதற்கு பின்பாக வந்த பாராளுமன்ற உறுப்பினரால் சரியான முறையில் கவனிக்கப்படாமல் நிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தன. அதற்காக மேலும் பணம்
141 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை கொண்டு வந்து அந்த பணிகளை துவக்க வைத்திருக்கின்றோம். துவக்கப்பட்ட பணிகள் முடிக்கப்பட்டாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்கள் நிறைய ஏராளமாக கொண்டு வந்தாக வேண்டும். குமரி செழிக்க, வளமடைய குமரியின் சாதனை நாயகன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள். பொன்னார வாக்குகளை தாமரை பூ சின்னத்தில் தாருங்கள்.